இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃப்ளட்டர் ஃபில்டர். ஃப்ளட்டர் ஃபில்டர் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு மொத்தமாக ஒரு டேட்டா பேக்கெண்ட்லேருந்து வரும். அதாவது ஒரு அரே ஃபுல்லாக வரும். அதில் வந்து நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கலாம். ஆனால் நமக்கு பர்டிகுலராக எந்த ஆப்ஜெக்ட் தேவையோ அந்த ஆப்ஜெக்டை மட்டும் ஒரு அரேல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ளட்டர் ஃபில்டர். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு அரே, ஸ்டாட்டிக்காக நான் ஒரு அரே போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் ஜேசான் டேட்டா பேக்கெண்ட்லேருந்து ரெஸ்ட் ஏபிஐ மூலமாக உங்களுக்கு பேக்கெண்ட்லேருந்து கிடைக்கிற டேட்டா இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வரும். ஜேசான் டேட்டா நான் வந்து இதை வந்து ஸ்டாட்டிக்காக போட்டிருக்கேன். இப்போ டேட்டா அப்படிங்கிற ஒரு அரே இருக்குது. அரேக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்னு ஒரு டைட்டில். இது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் கேட்டகரி. பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, லேடி ஃபிங்கர், கேப்சிகம் இந்த மாதிரி இருக்குது. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அடுத்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு. ஸோ ஃப்ரூட்ஸுக்குள்ளே பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள் இருக்குது. இது வந்து பேக்கரியில் கேக்கு, குக்கீஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இதோட டைட்டிலை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ், அதோட வெஜிடபிள்ஸ் டைட்டில் ஃப்ரூட்ஸ் பேக்கரி இப்படி பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். அதை எங்கே போட்டிருக்கேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லிஸ்ட்டு பில்டரில் டேட்டா, அந்த நம்ம கீழே கொடுத்துருந்தோம்ல மொத்த டேட்டா, அதோட லென்த்தை கொடுத்து அதோட டைட்டிலை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது லூப் ஆகி நமக்கு வந்து 3 ஸ்ப்ளிட் ஆகிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வெஜிடபிள்ஸோட டேட்டா மட்டும் இந்த இடத்துல வரணும். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று, இப்போது வெஜிடபிள்ஸோட இது நேம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ பொட்டேட்டோ, லேடி ஃபிங்கர், கேப்சிகம் இந்த 3 தான் வெஜிடபிள்ஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு பிரிண்ட் ஆகணும். இதுவே ஃப்ரூட்ஸ் கிளிக் பண்ணால் ஃப்ரூட்ஸோட நேம் பிரிண்ட் ஆகணும். பேக்கரினா பேக்கரியில் என்னென்ன குக்கி, கேக் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். அதுக்கு பேர் தான் ஃபில்டர். இப்போ இதை கிளிக் பண்ணால் இதில் உள்ள டேட்டாவை மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வருது இல்லை, அதுதான் ஃபில்டர். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே நம்ம கொடுத்த உடனே ஃபில்டர் ஆகும்ல, அந்த டேட்டாவெல்லாம் ஒரு அறையில் ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக இங்கே ஒரு லிஸ்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். எம்டியாக ஒரு லிஸ்ட்டு. ஃபில்டர் ஆகிற டேட்டாவெல்லாம் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஃபில்டர் டேட்டா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணி எடுக்கிற டேட்டாவெல்லாம் நம்ம இதில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கெஸ்டர் டிடெக்டர் இருக்குது. இந்த இடம் தான். இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து இப்போது இதை கிளிக் பண்ணால் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற வெஜிடபிள்ஸுங்கிற நேம் பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிளிக் ஆக்ஷனுக்குள்ளே நாம் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். அந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனை இந்த இடத்துல தான் நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஆன் டேப், இதுக்குள்ளே ஃபில்டர் ஃபங்க்ஷன் சும்மா ஒரு நேம் கொடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ளே நான் அந்த டைட்டில் அப்படிங்கிறத அனுப்புகிறேன். இப்போ இந்த நேமை மேலே கால் பண்ணிடுறேன். இங்கே நாம் கொடுக்குற நேம் தான், அங்கே தான் கரெக்டாக பாஸ் பண்ணணும். இங்கே எடுக்கும்போது இதில் நம்ம என்ன நேம்னாலும் கொடுத்து எடுத்துக்கலாம். அங்கே அனுப்புகிற டைட்டிலில் நான் டைட்டிலுங்கிற நேம் கொடுத்து எடுத்துக்கிறேன். இங்கே நான் பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த டைட்டிலை கிளிக் பண்ணுறோமோ அதுதான் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் பண்ணி டைட்டில் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நான் வெஜிடபிள்ஸை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸை கிளிக் பண்ணோன்னே வெஜிடபிள்ஸ் இங்கே பாஸ் ஆகிருக்கும். அதை பிரிண்ட் போடுனது இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு. இங்கே பார்த்துக்கோங்க வேணாம். இங்கே பார்த்தீங்களா டைட்டில் நம்ம பாஸ் பண்ணுறோம். அந்த டைட்டிலை அங்கே நம்ம கால் பண்ணோம், அது நமக்கு பிரிண்டில் வந்துட்டு. அடுத்து வந்து பேக்கரியை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பேக்கரி வந்துட்டு ஃப்ரூட்ஸ். ஸோ இப்போது கரெக்டாக நமக்கு செப்பரேட்டாக வந்துட்டு எந்த டேட்டாவை கிளிக் பண்ணுறோமோ அதோட நேம், அதோட டைட்டில் நம்ம கிடச்சிட்டு. ஸோ இதை வச்சு நாம் ஃபில்டர் பண்ண போகிறோம் மொத்த டேட்டாவில் இருந்து. இப்போது மொத்த டேட்டா எதில் இருக்குன்னா டேட்டா அப்படிங்கிறதுல தான் எல்லா டேட்டாவும் இருக்குது. இதோ டேட்டாங்கிற அறைக்குள்ளே தான் மொத்த டேட்டாவும் இருக்குது. டேட்டா டாட் ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னா அது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது மொத்தமாக இவ்வளோ டேட்டா இருக்குது, எனக்கு நான் எதை கிளிக் பண்ணுறேனோ அதோட அந்த டைட்டிலுக்குள்ள டேட்டாவை மட்டும் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும்.
அதுக்கு பேர் தான் அதை தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து ஃபைண்டுனா இது ஃபைண்டுங்கிறது கண்டுபிடிக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர்னா எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதுக்கு வந்து வேர் அப்படிங்கிற இந்த மாதிரி வேர் அப்படிங்கிற ஒன்றை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதில் வேர் எலமெண்ட் ஆஃப் இந்த வேர் போட்டோன்னே இது வந்து இந்த அரே ரிமூவ் ஆகி ஆப்ஜெக்ட்குள்ளே வந்துடும். ஸோ இப்போது நம்ம டைட்டில் அப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஈக்குவல் டு டைட்டில் அண்ட் ஃபில்டர் டேட்டாவில் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் டேட்டாவை முன்னாடி போட்டுக்கிறேன். டாட் டு லிஸ்ட். ஓகே, இதை வந்து செட் ஸ்டேட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸ்டேட்டில் போட்டால் மட்டும்தான் நமக்கு ஆக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இதில் ஆட் ஆகிறது, இந்த ஃபில்டர் டேட்டாவில் ஆட் ஆகிறது ஸ்பீடாக நடக்கும். ஸோ அதனால் செட் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே ஆட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் போட்டுக்கிறேன். ஃபில்டர். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மொத்த டேட்டா அதில் அதை ஃபைன் பண்ணுறோம். ஃபைன்னா வேர் யூஸ் பண்ணுறோம். அந்த டேட்டாவில் உள்ள எலமெண்ட் ஆஃப் ஐடி, அதாவது எலமெண்ட் ஆஃப் ஐடி அப்படின்னா என்னலாம்னா இப்போ சாரி ஐடி இல்லை டைட்டில். எலமெண்ட் ஆஃப் டைட்டில் இதில் என்னலாம்னா வெஜிடபிள்ஸ் எலமெண்ட், அது ஒரு டைட்டில். அப்புறம் ஃப்ரூட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு நேராக ஃப்ரூட்ஸு. இன்னொரு கீ வந்து பேக்கரி. இந்த 3 தான் அதோட இது. ஆனால் நாம் இப்போ இந்த 3லையுமே நம்ம வெஜிடபிள்ஸை கிளிக் பண்ணால் அந்த டைட்டில் என்ன வரும்னா வெஜிடபிள்ஸ் கிளிக் ஆகும். ஸோ ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரூட்ஸ் கிளிக் ஆகும், பேக்கரினா பேக்கரி கிளிக் ஆகும். ஸோ எதை கிளிக் பண்ணுறோமோ அதுதான் அந்த டைட்டிலுங்கிற நேமில் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது இது என்ன மாதிரி எடுத்துகிட்டு வரும் அப்படின்னா எந்த டைட்டிலுக்கு ஈக்குவலாக எது இருக்குதோ அதோட டேட்டாவை ஃபுல்லாக நமக்கு கொண்டு வரும். அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபில்டர் டேட்டா அப்படிங்கிற அறையில் நம்ம இதை அரே ஈக்குவல் டு இது அப்படின்னு நம்ம அனுப்புகிறோம். ஸோ அதுக்காக தான் இது வந்து லிஸ்ட்டாக தான். இங்கே ஃபில்டர் டேட்டாங்கிறது லிஸ்ட்டு. ஸோ அதனால் 2 லிஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் கரெக்டாக நமக்கு பிரிண்ட் ஆகுதானே. ஃபஸ்ட்டு நான் பேக்கரியை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், பேக்கரிங்கிறது இந்த டைட்டில். இந்த டேட்டாக்குள்ளே உள்ள டைட்டில், அதாவது பேக்கரி ஈக்குவல் டு பேக்கரி, அதில் உள்ள டேட்டா மட்டும் இப்போ இந்த ஃபில்டர் டேட்டா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் டிஸ்பிளே ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதோ பேக்கரியோட டேட்டா மட்டும் வந்திருக்கும். கேக்கு அண்டு குக்கீஸ் இது மட்டும் வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஃப்ரூட்ஸை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸோட டேட்டா மட்டும் வரும். இதுவே வெஜிடபிள்ஸை கிளிக் பண்ணால் வெஜிடபிள்ஸோட டேட்டா மட்டும் வரும். ஸோ இதுதான் ஃபில்டர். ஒரு டேட்டாவில் இருந்து நமக்கு தேவையான இதை கண்டுபிடிச்சி அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு ஃப்ளட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறது வேர். இந்த மாதிரி வேர் யூஸ் பண்ணி நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்தாச்சு. இதை நம்ம ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஓனாக கிளிக் பண்ண இங்கே நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கீழே ஒரு லிஸ்ட் பில்டர் போட போகிறேன். இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிட்டு இந்த ஏரியா. இப்போ அடுத்த ஃப்ரெஷ்ஷாக இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்கு லிஸ்ட் பில்டர் வரைக்கும் போன இது, அதாவது இந்த டைட்டிலுக்கு வந்து இந்த லிஸ்ட் பில்டர் ஏரியா போட்டேன். இப்போ ஃபில்டர் பண்ணதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக லிஸ்ட் பில்டர் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். filter data. Return text. Title. ஓகே, இப்போ வெஜிடபிள்ஸ் இருக்கு. இப்போ
இங்கே பார்த்தீங்களா, ஃப்ரூட்ஸை கிளிக் பண்ணேன், ஃப்ரூட்ஸு. ஏன்னா நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஃப்ரூட்ஸோட டைட்டில். பேக்கரினா பேக்கரி, டிஸ்பிளேட்டா. இப்போது இது நான் அதுக்குள்ளே உள்ளதை எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உள்ளது எதில் இருக்குன்னா, ஓகே நான் ஒரு நேம் மட்டும் மாற்றிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டேட்டா டேட்டா இப்போ எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு, ஃப்ரூட்னா ஃப்ரூட்ஸு. ஸோ இப்போ அதே மாதிரி அதுக்குள்ளே உள்ள இப்போ வெஜிடபிள்ஸ் அப்படின்னா வெஜிடபிள்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, பொட்டேட்டோ, லேடி ஃபிங்கர், கேப்சிகம், இந்த மூணுமே அது கூட சேர்ந்து டிஸ்பிளே ஆகணும். ஃப்ரூட்ஸ்னால் அதுக்கும் சேர்ந்து டிஸ்பிளே ஆகணும். இப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் காலமாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கீழே கீழே வரணும் அப்படிங்கிறதுக்காக சென்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த டைட்டில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுற டேட்டாவில் இருந்து நமக்கு கிடச்சிது. இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ ஃபில்டர் பண்ணுற டேட்டாவில் அரே இருக்குது. அரேக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் பில்டர் க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபில்டர் இண்டெக்ஸ்னால் இந்த இடம், இந்த அரே ரிமூவ் ஆயிரும். இண்டெக்ஸ் ஆஃப் டைட்டில். ஸோ டேரெக்டாக நமக்கு ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரூட்ஸு, பேக்கரினா பேக்கரி, வெஜிடபிள்ஸ்னால் வெஜிடபிள்ஸும் பிரிண்ட் ஆகிட்டு. ஆனால் அதுக்குள்ளே உள்ளது என்ன இருக்குன்னா, அது இன்னொரு அறையாக இருக்குது. ஸோ நம்மளால் டேரெக்டாக இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ பார்த்துக்கோங்க, டேரெக்டாக ஒரே நிமிஷம், டாட் டேட்டா ஓகே. ஸ்ட்ரிங் போட்டுக்கிறேன். ஒழுங்காக லோட் ஆகலை, அதனால தான் நமக்கு நல்லுன்னு வருது. ஸோ ஃபஸ்ட் லோட் பண்ணிக்கிறேன். நம்ம இங்கே டேட்டான்னு மாற்றினதுக்கப்புறம் லோட் பண்ணலை, அதனால தான் நமக்கு நல்லுன்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னா, பொட்டேட்டோ, கேப்சிகம், லேடி ஃபிங்கர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதேமாதிரி ஃப்ரூட்ஸுக்கும் அதே தான், பனானா, ஆரஞ்சு எல்லாம் வந்துட்டு பேக்கரிலையும் குக்கி, கேக் இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு. ஆனால் நமக்கு இப்போ நம்ம என்ன தேவைன்னா, பர்டிகுலராக அந்த நேம் மட்டும் வேணும். அதாவது கேக்குனா கேக் மட்டும் வேணும், குக்கி மட்டும் வேணும் அப்படின்னா நல்லா பாருங்கள். இதெல்லாம் நம்ம நார்மலாக எடுத்துட்டோம், ஏன்னா டேட்டாவில் டேரெக்டாக டேட்டான்னு எடுத்து போட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அரே இருக்குது. ஸோ அரே இருக்குன்னா ஃபஸ்ட்டு இதை லூப் பண்ணணும். இதை லூப் பண்ணால் மட்டும்தான் உள்ளதை நம்மளால் டேரெக்டாக போட முடியும். அப்படி இல்லாமல் நம்மளால் போட முடியாது. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு இன்னொரு லிஸ்ட் பில்டர் உள்ளே நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை பில்டர் அப் பண்ணுறேன். பில்டர் அப் பண்ணி இப்போது எதோட லென்த்தை நம்ம எடுக்க போகிறோன்னா, இந்த டேட்டா வரைக்கும் லென்த் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம இங்கே ஃபில்டர் டேட்டா, இண்டெக்ஸ் டேட்டா அப்படிங்கிறது தான் இந்த லிஸ்ட்டு. அதாவது அதை பார்த்திங்கன்னா அதுவே ஒரு அறையாக இருக்குது. இதோ இங்கேருந்து இது வரை ஒரு அறையாக இருக்குது. ஸோ இந்த அறையோட லென்த், இந்த அறையோட நேம், அறைக்குள்ளே இருக்கிற கீ வேல்யூ நேமுங்கிறத தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஃபில்டர் டேட்டா, இண்டெக்ஸ் டேட்டா இதோட லென்த்தை நம்ம அசைன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இதோட லென்த்தை போட்டுட்டோம். இதோட லென்த் இங்கே வந்து இண்டெக்ஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி ஒன்று என்ன கொடுத்துருக்கோம்னா இண்டெக்ஸ்னு கொடுத்துருக்கோம். அதனால் இதில் வேறு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருக்கலாம். நான் வந்து சப் இண்டெக்ஸ்னு கொடுத்துக்கிட்டேன். இது நம்ம கொடுக்குற நேம் தான். இப்போ இதோட லென்த் எடுத்துருவோம். எடுத்துட்டு பக்கத்தில் அதோட இண்டெக்ஸ், சப் இண்டெக்ஸ் ஆஃப். இப்போ இண்டெக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த அரே ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆகிட்டு இதுக்குள்ளே வந்துடும், உள்ள நேம் லூப் ஆகிரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்களா கேக்கு குக்கின்னு வந்துட்டா. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸை கிளிக் பண்ணுறேன். பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள். வெஜிடபிள்ஸ் பொட்டேட்டோ, லேடி ஃபிங்கர், கேப்சிகம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இதுதான் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி தான் நமக்கு பேக் இருந்து ஒரு ஜேசன் அரே வரும். இந்த மாதிரி வேர் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம்.